வணக்கம். ஆதிச்சொல் அகராதியில ஜி சீரிஸோட கன்டினியூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக கானியான்கஸ் அப்படின்னா முழங்கால் கழலை. கானியான்கஸ் அப்படிங்கிறது முழங்கால் கழலை. கான்சோ அப்படின்னா மிகைப்படுத்தப்பட்ட. கான்சோனா மிகைப்படுத்தப்பட்ட. குட்னா சிறந்த, நல்ல, நன்று. குட் பிஹேவியர்னா நல்லொழுக்கம். குட் பை அப்படின்னா சென்று வருக, பிரியாவிடை வாழ்த்து. குட் கான்சைஸ் அப்படின்னா நல்லுணர்வு, நல்லெண்ணம், மனச்சான்று அப்படிங்கிறது தான் குட் கான்சைஸ். நல்லுணர்வு, நல்ல எண்ணம், மனச்சான்று. குட் டெப்ட் அப்படின்னா செலுத்தும் கடன். செலுத்தும் கடன் நடப்பு கடன் தான் குட் டெப்ட். டெப்ட் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செலுத்தும் கடன், நடப்பு கடன், செலுத்தும் கடன், நடப்பு கடன் தான் குட் டெப்ட். குட் டெகோரம் அப்படின்னா சிறந்த பண்பு. சிறந்த பண்புனா குட் டெகோரம். குட் கான்சைஸ் அப்படிங்கிறது நல்லுணர்வு, நல்லெண்ணம், மனச்சான்று. குட் டெகோரம் அப்படின்னா சிறந்த பண்பு. குட் ஹியூமர் அப்படின்னா இன்முகச் செவ்வி. இன்முகச் செவ்வினா குட் ஹியூமர். குட் ஹியூமருங்கிறது இன்முகச் செவ்வி. குட் லுக்ஸ் அப்படின்னா அழகு தோற்றம் தான் குட் லுக். குட் லுக் அப்படிங்கிறது அழகு தோற்றம், அழகான தோற்றத்தை குட் லுக்னு சொல்கிறாங்க. குட் லங்ஸ் அப்படின்னா உறுதியான குரல் தான் குட் லங்ஸ். குட் ரெப்புடேஷன் அப்படிங்கிறது நற்பெயர். குட் ரெப்புடேஷன் நல்ல பெயர் எடுக்கிறது. குட் ரெப்புடேஷன்னா நற்பெயர் எடுக்கிறத குட் ரெப்புடேஷன் சொல்கிறாங்க. குட் சர்வீஸ் அப்படின்னா நற்பணி. குட் சர்வீஸ் அப்படிங்கிறது நற்பணி. குட் சிக்னேச்சர் அப்படிங்கிறது செல்லத்தக்க கையொப்பம் தான் குட் சிக்னேச்சர். குட்ஸ் அப்படின்னா சரக்கு, பண்டம். குட்ஸ் அப்படிங்கிறது சரக்கு, பண்டம். குட்ஸ் குட்ஸ் டீடைன்டு. குட்ஸ் டீடைன்டு அப்படின்னா பறிமுதல் சரக்கு தான் குட்ஸ் டீடைன்டு அப்படிங்கிறது பறிமுதல் சரக்கு. குட்ஸ்னால் நமக்கு சரக்குன்னு தெரியும். டீடைன்டு, குட்ஸ் டீடைன்டு சேர்த்து சொல்லும்போது நமக்கு பறிமுதல் சரக்கு அப்படின்னு சொல்லணும். குட்ஸ் ட்ரெயின் அப்படின்னா சரக்கு தொடரி. சரக்கு தொடரி, சரக்கு ரயில், ரயில் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. குட்ஸ் ட்ரெயின், சரக்கு தொடரி. குட்ஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிறது சரக்கு ஊர்தி தான் குட்ஸ் வெஹிக்கிள். வெஹிக்கிள் சரக்கு ஊர்தி. வெஹிக்கிள்னா ஊர்தி, வாகனம் அப்படின்னு சொல்லுவோம். குட்ஸ் வெஹிக்கிள்னா சரக்கு ஊர்தி. குட்ஸ் வெஹிக்கிள் ரெக்கார்டு அப்படிங்கிறது சரக்கு வண்டி பதிவேடு தான் குட் வெஹிக்கிள் ரெக்கார்டு. குட் வில் அப்படின்னா நடப்பார்வம், நல்லெண்ணம், நற்பெயர் தான் குட்வில். நடப்பார்வம், நல்லெண்ணம், நற்பெயர். அதே மாதிரி இந்த நல்லெண்ணம் அப்படின்னு சொல்லும்போது குட் கான்சைஸ் அப்படிங்கிற வார்த்தையும் நல்லெண்ணம் அப்படிங்கிற பொருள் தருது. குட் வில் அப்படிங்கிறதும் நடப்பார்வம், நல்லெண்ணம், நற்பெயர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த நற்பெயர் அப்படிங்கிறது குட் ரெப்புடேஷன் அப்படின்னாலும் நற்பெயர் தான். நல்லெண்ணம்னா குட் கான்சைஸ், அடுத்து குட் வில். நற்பெயர் அப்படிங்கிறது குட் ரெப்புடேஷனும் நற்பெயர் தான். குட் வில்லும் நற்பெயர் தான். குட்டி அப்படிங்கிறது தின்பண்ட வகை தான் குட்டி. தின்பண்ட வகை தான் குட்டி. அடுத்ததாக கூப் அப். கூப் அப் அப்படின்னா மீ தவறு பண்ணல். மீ தவறு பண்ணல் தான் கூப் அப். கூப் அப் அப்படின்னா மீ தவறு, மீ தவறு பண்ணல் தான் கூப் அப். அடுத்தது கூகுள் வாக்கிங். கூகுள் ஹாக்கிங். கூகுள் ஹாக்கிங் அப்படிங்கிறது தேடுபொறி சொற்சேர்க்கை தான் கூகுள் வாக்கிங் அப்படிங்கிறது. கூகுள் வாக்கிங் அப்படிங்கிறது தேடுபொறி சொற்சேர்க்கை. கூம்பா. கூம்பா அப்படின்னா பழைய தோழர் தான் கூம்பா. கூம்பா அப்படிங்கிறது பழைய தோழர். கூன் அப்படின்னா மட்டி. கூஸ் கேப் அப்படிங்கிறது அறிவற்றவர். கூஸ் கேப் அறிவற்றவர். கூஸ் குயில் அப்படிங்கிறது இறகுறு எழுதுகோள் தான் கூஸ் குயில். இறகுறு எழுதுகோள். கூஸ் குயில்னா இறகுறு எழுதுகோள். கூஸ் கேப்னா அறிவற்றவங்கள், அறிவற்றவர் தான் கூஸ் கேப். கூஸ் குயில் அப்படின்னா இறகுறு எழுதுகோள். கூஸ் ஸ்டெப் அப்படிங்கிறது படைநடை தான் கூஸ் ஸ்டெப். கூஸ் ஸ்டெப்புங்கிறது படைநடை. கோ கோப்பர். கோப்பர் அப்படிங்கிறது வயல் எலி தான் கோப்பர். வயல் எலி கோப்பர். கார்ஜ். கார்ஜ். கார்ஜ் அப்படிங்கிறது ஆவலுடன் விலங்கு தான் கார்ஜ். கார்ஜுனா ஆவலுடன் விலங்கு. ஆவலுடன் விலங்கு கார்ஜ். கார்கெட். கார்கெட் அப்படின்னா கழுத்து அட்டிகை தான் கார்கெட்டு, கழுத்து அட்டிகை. கார்கியோ அப்படிங்கிறது நாடோடி இலி. நாடோடி இலி நிலையாக வாழுனர் தான் கார்கியோ. நாடோடி இலி நிலையாக வாழுனர். கார்ஜ் அப்படின்னா ஆவலுடன் விலங்கு. கார்கெட்னா கழுத்து அட்டிகை. கார்ஜியோ அப்படிங்கிறது நாடோடி இலி நிலையாக வாழுனர். கார்கோனைஸ் அப்படிங்கிறது கல்லாக மாற்று. கல்லாக மாற்றுன்னு சொல்கிறத கார்கனைஸ்ன்னு சொல்கிறாங்க. கார்மாண்டிசம் அப்படின்னா பேரூன் உண்ணல். கார்மாண்டிசம்னா பேரூன் உண்ணல். கார்கனைஸ்னா கல்லாக மாற்று. கார்மாண்டிசம் அப்படின்னா பேரூன் உண்ணல். கார்ம்லெஸ். கார்ம்லெஸ் அப்படின்னா குறையறிவு. குறையறிவு தான் கார்ம்லெஸ். கார்ம்லெஸ் அப்படிங்கிறது பேதை. குறையறிவு, பேதை. பேதையை கார்ம்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. கார்ப் அப்படின்னா உலர்பல கலவை தான் கார்ப். உலர்பல கலவை தான் கார்ப்பு. கோசாலேடி அப்படின்னா முகத்திரை மங்கை தான் கோசாலேடி. கோசாலேடி அப்படிங்கிறது முகத்திரை மங்கை. கார்ப்னா உலர்பல கலவை. பழக்கலவை, உலர்பல கலவையை கார்ப்னு சொல்கிறாங்க. கோசாலேடினா முகத்திரை மங்கை. கோசாவுக் அப்படிங்கிறது சிறு சிறகு பெருவல்லூர். சிறு சிறகு பெருவல்லூர் தான் கோசாவுக்கு. கோசாமர் அப்படின்னா சிலந்தி நூல் நுண்ணிலை தான் கோசாமர். சிலந்தி நூல் நுண்ணிலை. சிலந்தி நூல் நுண்ணிலை தான் கோசாமர். காசிப் அப்படிங்கிறது வம்பளப்பு. வம்பளப்பு வீண் பேச்சு, வம்பு. வம்பளப்பு வம்பளக்கிறது. வீண் பேச்சு, வம்பு தான் என்னது காசிப். காசிப் பேசுறதுன்னு சொல்லுவோம்ல, காசிப் பேசுறது வீண் பேச்சு. கோசூன் அப்படின்னா ஏவர் சிறுவன். கோசூன் அப்படின்னா ஏவர் சிறுவன். கோத்திக் அப்படிங்கிறது கட்டடக்கலை அமைப்பு தான் கோத்திக். கோத்திக் ஆர்ச் அப்படிங்கிறது கூர்மாட வளைவு தான் கோத்திக் ஆர்ச். அதாவது கோத்திக்னா கட்டடக்கலை அமைப்பு. கோத்திக் ஆர்ச் அப்படின்னா கூர்மாட வளைவு. கோத்திக் அப்படிங்கிறது கூர்மாட பாணி. கூர்மாட பாணி கட்டடக்கலை அமைப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து காயேஜ் அப்படின்னா பிறையுளி. பிறையுளி தான் காயேஜ். கௌலாஷ். கோலாஷ் அப்படிங்கிறது கோலாஷ் அப்படின்னா
குலை கலியுணவு உணவு குழஞ்சு போன மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கோலாஷ் அப்படிங்கிறாங்க. குலை உணவு களி மாதிரி இருக்குது, களி உணவு. அடுத்து கோர்மேண்ட் அப்படின்னா பெருந்தீனிக்காரர் தான் கோர்மேண்ட்னா பெருந்தீனிக்காரர். கோர்மெட் அப்படிங்கிறது தனிச்சுவை. கோர்மேண்ட் அப்படின்னா பெருந்தீனிக்காரர். கோர்மெட் அப்படிங்கிறது தனிச்சுவை. கவுட் அப்படின்னா முடக்கு ஊதை. கவர்ன் அப்படின்னா ஆட்சி செய், ஆளு, கட்டுப்படுத்து, முறைப்படுத்து தான் என்னது கவர்ன் அப்படின்னா ஆட்சி செய், ஆளு, கட்டுப்படுத்து, முறைப்படுத்து. கவர்னன்ஸ் அப்படின்னா ஆட்சி ஆளுகை தான் கவர்னன்ஸ். கவர்னிங் பாடி அப்படின்னா ஆட்சிக்குழு, ஆளுகை குழு தான் கவர்னிங் பாடி. கவர்மெண்ட் அப்படிங்கிறது அரசு. கவர்மெண்ட் பில்டிங் அப்படிங்கிறது அரசு கட்டடம். கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா அரசு பங்களிப்பு. கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா பங்களிப்புன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அரசு பங்களிப்பு. கவர்மெண்ட் எஸ்டேட் அப்படின்னா அரசினர் தோட்டம். கவர்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னா அரசு பண்ணை. கவர்மெண்ட் கிராண்ட் அப்படின்னா அரசு நல்கை. கிராண்ட்னா என்னது? நல்கை, மானியம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. கவர்மெண்ட் கிராண்ட் அப்படிங்கிறது அரசு நல்கை. கவர்மெண்ட் கேரண்டி அப்படின்னா அரசு பொறுப்புறுதி. கவர்மெண்ட் லோன் அப்படிங்கிறது அரசு கடன். கவர்மெண்ட் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அரசு மகப்பேறு மருத்துவமனை. கவர்மெண்ட் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அரசு மகப்பேறு மருத்துவமனை. கவர்மெண்ட் மியூசியம் அப்படிங்கிறது அரசு அருங்காட்சியகம் தான் கவர்மெண்ட் மியூசியம், அரசு அருங்காட்சியகம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கெசட் அப்படிங்கிறது இந்திய ஒன்றிய அரசிதழ். ஒன்றிய அரசிதழ் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கெசட். கவர்மெண்ட் ஆப்தால்மிக் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது அரசு கண் மருத்துவமனை தான் கவர்மெண்ட் ஆப்தால்மிக் ஹாஸ்பிட்டல். அரசு கண் மருத்துவமனை ஆப்தால்மிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது அரசாணை. கவர்மெண்ட் ப்ளீடர் அப்படின்னா மாநில அரசு உரிமையியல் வழக்குரைஞரதாக கவர்மெண்ட் ப்ளீடர்னு சொல்லுவாங்க. மாநில அரசு உரிமையியல் வழக்குரைஞரை கவர்மெண்ட் ப்ளீடர்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ப்ரெஸ் அப்படிங்கிறது அரசு அச்சகம். கவர்மெண்ட் பிரைமசரி நோட் அப்படின்னா அரசு கடனுறுதி ஆவணம். அரசு கடனுறுதி ஆவணத்தை கவர்மெண்ட் பிரைமசரி நோட்டுன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் குவாட்டா அப்படின்னா அரசு ஒதுக்கீடு. கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னா அரசு பிணையம் தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கண்டக்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது அரசு பணியாளர் நடத்தை விதிகள் தான். அரசு பணியாளர் நடத்தை விதிகளை கவர்மெண்ட் சர்வாண்ட் கண்டக்ட் ரூல்ஸ்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது அரசு பணி. கவர்மெண்ட் சப்சிடி அப்படின்னா அரசு உதவித்தொகை தான் கவர்மெண்ட் சப்சிடி. கவர்மெண்ட் சப்சிடி அப்படின்னா அரசு உதவித்தொகை. இன்னொரு ப்ரீவியஸ் பேஜில் கவர்மெண்ட் கிராண்ட் அப்படிங்கிறது அரசு நல்கை தான் கவர்மெண்ட் கிராண்ட்டு. கவர்மெண்ட் சப்சிடி அப்படிங்கிறது அரசு உதவித்தொகை தான் கவர்மெண்ட் சப்சிடி. கவர்மெண்ட் ஷூட் ரெஜிஸ்டர் அப்படின்னா அரசு வழக்கு பதிவேடு. கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னா அரசு தொழில்நுட்ப தேர்வுகள். கவர்னர்னா ஆளுநர். கிராப் அப்படின்னா திடீர் பற்றுகை. கிராப் அப்படின்னா பற்றுதல்னு சொல்லுவோம், திடீர் பற்றுகை. கிராப் அண்ட் கோயர் அப்படின்னா விரைவு பொருள் வாங்கல். கிராப் ஹூக் அப்படிங்கிறது இறுகு பிடிப்பு கொக்கி. ஹூக் அப்படின்னா கொக்கி. கிராப் ஹூக் அப்படிங்கிறது இறுகு பிடிப்பு கொக்கி. கிராப்பி அப்படின்னா தீரா ஆசை. கிரேஸ்னா பரிவு. கிரேஸ் பீரியட் அப்படின்னா நயப்பு கால அளவு தான் கிரேஸ் பீரியட், நயப்பு கால அளவு. கிராடேஷன் அப்படின்னா தரப்படுத்துதல். கிரேட் அப்படின்னா தரம், நிலை தான் கிரேடு. கிரேடு சர்டிஃபிகேட் அப்படின்னா தரநிலை சான்றிதழ், படிநிலை சான்றிதழ். கிரேடட் அப்படின்னா தரவரிசைப்படுத்தப்பட்ட. கிரேடட் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த பொருள் தான் கிரேடர் மெட்டீரியல் ஒருங்கிணைந்த பொருள். கிரேடர் மெட்டீரியல்னா ஒருங்கிணைந்த பொருள். கிரேடர் பிளேட் அப்படின்னா பட்டை செதுக்கி தான் கிரேடர் பிளேடு. கிரேட் வைஸ் அப்படிங்கிறது பதவி நிலை வரிசைப்படி தான் கிரேட் வைஸ். கிராடிங் அப்படிங்கிறது வகைப்படுத்தல், வரிசைப்படுத்துதல் தான் கிராடிங். கிராடிங் கர்வ் அப்படிங்கிறது பருமான பகுப்பு ஒப்புமை தான் கிராடிங் கர்வ் அப்படிங்கிறது. பருமான பகுப்பு ஒற்றுமை தான் கிராடிங் கர்வ். கிராடியோமீட்டர் அப்படின்னா சரிவு வாட்டமானி தான் கிராடியோமீட்டர். கிராஜுவல் அப்படின்னா படிப்படியான. கிராடுவல் அப்படின்னா படிப்படியான. கிராடுவல் சேஞ்ச் அப்படின்னா படிப்படியான மாற்றம், சீரான மாற்றம். கிராடுவல் சேஞ்ச் அப்படிங்கிறது கிராடுவல்னா படிப்படியான, கிராடுவல் சேஞ்ச்னா படிப்படியான மாற்றம், சீரான மாற்றம். கிராடுவல் எவாலுவேஷன் அப்படின்னா படிப்படியான பரிணாமம், சீரான படிநிலை வளர்ச்சி தான் கிராடுவல் எவாலுவேஷன். கிராடுவல் ஹீட்டிங் அப்படிங்கிறது சீரான சூடாக்கம் தான் ஹீட்டிங்கு. கிராடுவல் லோட் அப்படிங்கிறது படிப்படியான சுமை. கிராஜுவேட் அப்படின்னா பட்டதாரி, பட்டம் தாங்கி, பட்டம் பெற்றவர் தான் யார்? கிராஜுவேட்னா பட்டதாரி, பட்டம் தாங்கி, பட்டம் பெற்றவர். கிராஜுவேட் கான்ஸ்டியூயன்சி அப்படின்னா பட்டதாரிகள் தொகுதி. கிராஜுவேஷன் அப்படின்னா பட்டம் பெறுதல். கிராஜுவேட்டர் அப்படின்னா குறியீட்டு அளவி தான் கிராஜுவேட்டர், குறியீட்டு அளவி. கிராஃபிட்டி பாட்ஷர்ட் அப்படிங்கிறது கீறல் ஓடு குறியீடு உள்ள பானை ஓடு தான் கிராஃபிட்டி பாட்ஷர்ட் அப்படிங்கிறது. கிராஃப்ட் அப்படின்னா ஒட்டுமுறை, ஒட்டுக்கிளை. கிராஃப்ட்ங்கிறது ஒட்டுமுறை, ஒட்டுக்கிளை. கிரெயில் அப்படிங்கிறது சீப்பரம் ஓரத்தில் படிகளாக விட்டு இயேசு பயன்படுத்திய புனித கிண்ணம் தான் எனது கிரெயில். சீப்பரம் ஓரத்தில் படிகளாக விட்டு இயேசு பயன்படுத்திய புனித கிண்ணத்தை கிரெயில்னு சொல்கிறாங்க. கிரெயின் அப்படின்னா கூலம், தவசம், தானியம், துகள், சிறு அளவு தான் எனது கிரெயின் அப்படின்னா கூலம், தவசம், தானியம், துகள், சிறு அளவு. கிரெயின் பின் அப்படிங்கிறது தானிய குதிர் தான் கிரெயின் பின் அப்படின்னா தானிய குதிர். கிரெயின் காம்பன்சேஷன் அலோவன்ஸ் அப்படின்னா கூல ஈட்டுப்படி. கிரெயின் காம்பன்சேஷன் அலோவன்ஸ் அப்படிங்கிறது கூல ஈட்டுப்படி.
கிரெயின் லெதர் அப்படிங்கிறது தவசத்தோல் தான் கிரெயின் லெதர். கிரெயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா மணித்துகள் கட்டமைப்பு தான் கிரெயின் ஸ்ட்ரக்சர். கிரெயினேஜ் அப்படிங்கிறது கூல வரி தான் கிரெயினேஜ். கிரெயினடு கௌகாய்டு அப்படின்னா முடி கலைந்த விலங்கு தோல். கிரெயினடு கௌகாயில் அப்படிங்கிறது முடி கலைந்த விலங்கு தோல். கிரெயினேஜ்னா கூல வரி. கிரெயின் லெதர் அப்படிங்கிறது தவசத்தோல். லெதர்னா தோல், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக கிரைனிங் கோம்ப் அப்படின்னா கரண்ட் சீப்பு. கோம்புனா சீப்பு. கிரைனிங் கோம்ப் அப்படிங்கிறது கரண்ட் சீப்பு. கிராம் அப்படின்னா ஐரி. கிராம்ங்கிறது ஐரி. கிராம் வெயிட் அப்படிங்கிறது ஐரி எடை. கிராம்னா ஐரி. கிராம் வெயிட் அப்படிங்கிறது ஐரி எடை. கிராமரி அப்படின்னா மாயவித்தை கற்றல். கிராமரி அப்படிங்கிறது மாயவித்தை கற்றல். கிராமர் அப்படிங்கிறது இலக்கணம். கிராமட்டிக்கல் அப்படின்னா இலக்கணம் சார்ந்த. கிராமட்டிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இலக்கண மாற்றங்கள் தான் கிராமட்டிக்கல் சேஞ்சஸ். கிராமட்டிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இலக்கண இயல்பு தான் கிராமட்டிக்கல் ஃபீச்சர்ஸ். கிராமட்டிக்கல் ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறது இலக்கண வடிவாக்கி. கிராமட்டிக்கல் லெவல் அப்படின்னா இலக்கண நிலை. கிராமட்டிக்கல் மார்ஃபீம் அப்படின்னா இலக்கண உருபன் தான் மார்ஃபீம். மார்பின்னா உருபன் படிச்சிருப்போம். கிராமட்டிக்கல் மார்பின்னா இலக்கண உருபன். கிராமட்டிக்கல் பேரடிகம் அப்படின்னா இலக்கண அடுக்கம். கிராமட்டிஸ் அப்படின்னா இலக்கண புலவர். கிராமட்டிசம் அப்படின்னா இலக்கண நெறிமுறை செய்தி தான் கிராமட்டிசம். கிராமட்டிஸ்ட் அப்படின்னா இலக்கண வல்லுநர் தான் கிராமட்டிஸ்ட். கிரேம் அப்படின்னா சீரடை. கிரேம்னா சீரடை. கிரேம்னா சீரடை. கிராமர் நாசி அப்படின்னா இலக்கண பிழை திருத்துனர். கிராமர் நாசி அப்படிங்கிறது இலக்கண பிழை திருத்துனர் தான் கிராமர் நாசி. கிராமினிவோர்ஸ் அப்படிங்கிறது புல்லுண்ணி. கிராமினிவோர்ஸ் அப்படின்னா புல்லுண்ணி. கிராமோஃபோன் பிக்கப்ஸ் அப்படிங்கிறது ஒளிவரை உணரிகள். கிராமினிவோர்ஸ்னா புல்லுண்ணி. கிராமோஃபோன் பிக்கப்ஸ் அப்படிங்கிறது ஒளிவரை உணரிகள். கிராண்ட் லிட் அப்படின்னா மூத்தோர் இலக்கியம். கிராண்ட் லிட் அப்படிங்கிறது மூத்தோர் இலக்கியம். கிரானா அப்படின்னா அடர்பச்சை. கிரானரி அப்படிங்கிறது கூலக்களஞ்சியம். கிராண்டுனா உயர்ந்த, பெரிய, மதிப்பான, மேன்மையானதான் கிராண்டு. கிராண்ட் ஃபினாலே அப்படின்னா இறுதி முகத்தாய்ப்பு தான் கிராண்ட் ஃபினாலே அப்படிங்கிறது இறுதி முத்தாய்ப்பு தான் கிராண்ட் ஃபினாலே. கிராண்ட் ஜூரி அப்படிங்கிறது பொது நடுவர். கிராண்ட் மீன் அப்படின்னா பொதுக்கூட்டு. கிராண்ட் நரேட்டிவ் அப்படிங்கிறது மாக்கதை, பெருங்கதை தான் கிராண்ட் நரேட்டிவ். கிராண்ட் பேரண்ட் அப்படிங்கிறது பாட்டன் பாட்டி. கிராண்ட் பேரண்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. கிராண்ட் போயட்ரி அப்படிங்கிறது பெரும்பாட்டு. கிராண்ட் டோட்டல் அப்படின்னா ஆக மொத்தம். கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படிங்கிறது நீள் பெருவழிச்சாலை தான் கிராண்ட் ட்ரங்க் ரோடு. கிராண்டி அப்படின்னா சிறப்புயர்ந்த. கிராண்டிவிட்டி அப்படிங்கிறது மிகு அகவை. கிராண்டிலோகியன்ஸ் அப்படின்னா பெருமித பேச்சு தான் கிராண்டிலோகியன்ஸ். கிராண்டிலோகியன்ட் அப்படிங்கிறது வேட்பமொழிதல். கிராண்டியோஸ் அப்படின்னா பெருமித பகட்டான. கிராண்டியோஸ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது பெருமித திட்டங்கள். இப்போ கிராண்டிலோகியன்ஸ் அப்படின்னா பெருமித பேச்சுக்கு தான் கிராண்டிலோகியன்ஸ், பெருமித பேச்சு. கிராண்டிலோகியன்ட் அப்படின்னா வேட்பமொழிதல். கிராண்டியோஸ் அப்படின்னா பெருமித பகட்டான. கிராண்டிலோகியன்ஸ்னா பெருமித பேச்சு. கிராண்டிலோகியன்ட் அப்படின்னா வேட்பமொழிதல். கிராண்டியோஸ் அப்படின்னா பெருமித பகட்டான. கிராண்டியோஸ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது பெருமித திட்டங்கள். கிராண்ட்லி அப்படின்னா மேன்மை தான் கிராண்ட்லி. கிராண்டோஸ் அப்படிங்கிறது பெரும்பகட்டு. கிராண்டோஸ்னா பெரும்பகட்டு. கிரேஞ்ச் அப்படிங்கிறது பண்ணை வீடு. கிரேஞ்சுனா பண்ணை வீடு. கிரேஞ்சரிசம் அப்படின்னா சான்று பட விளக்கம். கிரேஞ்சரிசம் அப்படிங்கிறது சான்று பட விளக்கம்.